விஜய் அவர்களுடைய கட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா திமுக ஜெயிப்பதற்கான வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி திமுகவிலே பேசுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்போ இவர்கள் எல்லோருமே அடிப்படையில் திமுக எதிர்ப்பு தான் இருக்காங்களா? அப்ப திமுக விரும்பாதவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? இது பிரியும் ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அது பெரிய லாபம். ஏன்னா ஒரு 10 பேர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு இடத்துல ஓட்டு போடாம இங்க ஒரு 3 பேர், அங்க ஒரு 3 பேர், இங்க ஒரு 4 பேர் போட்டாங்கன்னா அது திமுகவுக்கு லாபம். 2026 நீ எழுதி வச்சுக்கங்க, திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் இப்ப திமுகவை அவர்கள் டச்சே பண்ணல. யார் 2ஆம் இடத்துக்கு போவது? 2031 யார் திமுகவோடு 2ஆம் இடத்துக்கு, அந்த திமுக வர்சஸ் அந்த இடத்துக்கு, அதுதான் இப்ப இன்னைக்கு நிகழ்வு நடக்குது. விஜய் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, விஜய் கூட வந்து கூட்டணி அமைப்பதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, சில விஷயங்கள் வெளியே வருது. சொல்றீங்க ராகுல் காந்தியோட நான் விஜய் நெருக்கமா இருக்கேன், ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர்னு விஜய் சொல்றாரு. பிடித்த தலைவர் அப்படின்றது ராகுல் காந்தியை போய் சந்தித்தாரு ஆரம்பத்துல, அது ஒன்று இருக்கிறது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அன்பிரிடிக்டபிள் ஓட் பேங்க் தான் விஜயோட பேங்க். இது அவர் எவ்வளவு ஓட் வாங்குறாரு அதை வச்சுதான் இந்த கட்சியில் முடிவு பண்ணி. ஏன் பயப்படுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ சீமான் ஒரு பயத்தோடு இருக்கிறார், நம்ம வாங்குற 8 விழுக்காடு போயிடுமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் அப்படித்தான் ப்ரெடிக்ட் பண்றேன், நாம் தமிழர் கட்சியில் பாதி வாக்குகள் விஜய்க்கு போகும் தான் நான் நினைக்கிறேன். இல்லைங்க, வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான பிரச்சனை அது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் இது ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய நிர்வாகிகள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ அதை தொடர்ந்து கூட்டணி வந்து டிடிவி அவர்கள் வெளியேறிக்கிறார். என்ன நடக்குது அதிமுகவில்? ஏன் இந்த ஒரு குழப்பம்? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இப்போ கட்சியை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவர், இன்னைக்கு நாடு முழுவதும் தமிழகத்தை காப்போம் என்று முழக்கத்தோடு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க அவர் சில மாதங்களுக்கு முன்பு கூட என்ன சொல்லிட்டு கொண்டிருந்தார் என்றால், திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் உடைந்து எங்கள் கூட்டணியில் வந்து சேருவார்கள் என்று சொன்னார். கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் வந்து விடுமா, விசிகா வந்து விடுமா என்று பேசிய பேச்செல்லாம் பார்த்தோம். ஆனால் விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நாங்கள்லாம் அங்கே போக மாட்டோம், அவர் சும்மா பகல் கனவு காணுகிறாருன்னு சொல்லி அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இருக்கின்றவர்களை காப்பாற்ற முடியுமாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போகிறேன்னு சொன்னார். அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, பிரதமரை சந்திக்க விடவில்லை, தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரு, அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு டேட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு காரணம் சொன்னார். முதல்வர்களுடைய நடைபயணத்தில் போய் பார்த்தாரு, அது ஒரு பரபரப்பு செய்தியாக போச்சு. இது ஒரு பக்கம். அது அவருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொன்னார். அடுத்து அவர் கட்சியிலிருந்து அன்வர் ராஜா வெளியே போய் திமுகவில் சேர்ந்தது பார்த்தோம். அன்வர் ராஜா முக்கியமான தலைவர். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் அந்த அறக்கட்டளையில் இருந்த ஒரு நபர்களில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். சொல்ல போனால் அப்பொழுது ஒரு 16 பேர் கொண்ட உயர்மட்ட குழு, ஜெயலலிதா கூட இருந்தாங்க. அமைச்சர் அல்லாத 2 பேர் உயர்மட்ட குழுவில் இருந்தார்கள் என்றால், ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று அன்வர் ராஜா. அப்படிப்பட்ட ஒருவர், எம்ஜிஆர் மேல் மிக பற்றுடையவர் என்று சொல்லப்பட்டவர். அவர் வெளியே போனார். அது சிறுபான்மை மக்களுடைய மொத்த எரிச்சலை எடப்பாடி கொட்டி கொள்கிறார் பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஒரு பக்கம். இப்போ அதெல்லாம் விட்டு மைத்ரேயன் நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னா, மைத்ரேயன் எப்போ வேணாலும் திரும்பி வருவாரோன்னு எனக்கு ஒரு எப்பவுமே சந்தேகம் உண்டு. அவர் பாஜகவுக்கு போவார், அதிமுகவுக்கு போவார், இப்படி மாறி மாறி போறவர் தான். அதனால அவருடைய பயணத்தை கூட நான் பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஏனென்றால் மைத்ரேயன் அடிப்படையில் வந்து பாஜக அனுதாபி தான். ஸோ அதனால வந்து அவருடைய இது கூட நம்ம பெருசாக பாதிப்பு கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையினுடைய இந்த
பேச்சு தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், மனசு திறந்து பேச போறேன்றாரு. செப்டம்பர் 5 மனம் திறந்து பேச போறேன். என்ன மனம் திறந்து பேச போறீங்க, அதான் கேள்வி. ஆமா. அது இப்பவே பேசுங்களேன். என்ன அர்த்தம்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு எடப்பாடிக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு வந்து பேசிருங்க, இல்லை என் பிரச்சனையை தீர்த்துருங்கன்னு சொல்றாரா, இல்லை என் டிமாண்டை சரி பண்ணுங்கன்னு சொல்றாரா, என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு முன்பாக 2021 கூட்டணி வச்சாங்க. 2024 கூட்டணி கிடையாது. பாஜகவை எதிர்த்து பேசிட்டு இருந்தார் எடப்பாடி. சொல்லப்போனால் பாஜகவுடைய அப்பொழுதைய தலைவர் அண்ணாமலை வந்து இவரை எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசினார். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டாம். பேசினார். அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூட பேசினார். இரண்டாவது அவங்க தலைவியை பற்றி பேசினார், பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், பல்வேறு பிரச்சனை. ஆனால் அதையும் மீறி வந்து டெல்லியில் போனார். 3 காரு மாறி போய் அமித்ஷாவை பார்த்து சேர்ந்துட்டாரு. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, செங்கோட்டையனை வந்து முன்னிறுத்தி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் வந்து விடுவார், எடப்பாடியை தூக்கிடுவாங்க, கட்சி சின்னத்தை முடக்கிடுவாங்க. இப்படி வரும்பொழுது தான் அந்த முடிவு எடுத்தார். ரொம்ப சீனியர் பர்சன் இல்ல செங்கோட்டையன் வந்து அதிமுக ரொம்ப. அதான் சொல்ல வரேன். எப்படி நீங்க இதை கேட்டதுனால சொல்றேன், எப்படி சீனியர்னா ஜெயலலிதாவுடைய வழிப்பயணத்தை அமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் செங்கோட்டையன். ஒரு ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் போனாங்கன்னா தமிழ்நாட்டில், அந்த தேர்தல் பயணத்தை வந்து வடிவமைக்கக்கூடிய இடத்துல இருந்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனா கொங்கு பெல்ட்டில் இன்னைக்கு நம்ம எடப்பாடியை சொல்றோம், ஆனால் கொங்கு பெல்ட்டில் செங்கோட்டையனை தான் ஜெயலலிதா ரொம்ப நம்பினார். நம்ம பார்த்தோம். செங்கோட்டையனுக்கு முக்கியமான அமைச்சர் பொறுப்புலாம் கொடுத்துருக்காரு. கட்சியில் ரொம்ப பலம் வாய்ந்தவராக செங்கோட்டையன் இருந்ததை பார்த்தோம். எடப்பாடி பேரே யாருக்கும் தெரியாது, ஆனா செங்கோட்டையனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர். அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சூழலில் எடப்பாடி வந்து பாஜகவுக்கு வரலைன்னா செங்கோட்டையனை முன்னிறுத்தணும்னு சொல்லி பாஜக ஒரு திட்டம் போட்டாங்க. அது நடந்தது. அது எல்லா பத்திரிகையாளர்களுமே பட்டவர்த்தனமா பேசணும், போச்சு எடப்பாடிக்கு வந்து பிரச்சனைன்னு. அதை எடப்பாடிக்கு யாராவது சொல்லுவாங்கல்ல, அது டெல்லிக்கு போனாரு, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. செங்கோட்டையன் சீனை விட்டு வெளியே போயிட்டார். இது நடந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு என்னன்னா, அங்கிட்டும் இப்ப டெல்லியில போய் பார்த்தாரு, நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு, கொடுக்கல. செங்கோட்டையன் இருக்கின்ற பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எடப்பாடியுடைய கை ஓங்குகிறது, செங்கோட்டையனை மதிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்கு பெல்ட்டில் தான் பலம் வாய்ந்ததுன்னு நம்ம எல்லாரும் பேசுகிறோம். அது உங்களுக்கு அடிப்படையில் புள்ளி விவரம் அப்படி தான் சொல்லுது. தென்னகத்தில் குறைவு. ஆனால் கொங்கு பெல்ட்டில் நீ வந்து யாரும் இல்லைனாலும் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதையில் இருக்கிறாரா எடப்பாடி அப்படிங்கிற பேச்சு வந்தது. இது செங்கோட்டையனுக்கு மனக்கசப்பு தான். அவரை வந்து மதிக்கலை. இப்போ வேலுமணி தங்கமணிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை செங்கோட்டையனுக்கு எடப்பாடி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நிறைய புகைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சதும் நிறைய பேருக்கு பிடிக்கலையோ. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அடிப்படையில் அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லைங்க. இப்போ 2024 தேர்தலில் எடப்பாடி எப்படிலாம் பேசினார் பிரச்சாரத்தில், இனி எப்பொழுதும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு பேசினார். எஸ்டிபிஐ போன்ற சிறுபான்மை கட்சிகளோடு கூட்டணி வச்சு அவர்கள் நடத்திய அந்த இஃப்தார் பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டு பேசி தொப்பி போட்டுட்டு உட்காந்துட்டு, இனிமே நான் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், சிறுபான்மை மக்களிடம் போய் சொல்லுங்க, திமுகவோட எங்களுக்கு தான் சிறுபான்மை மக்கள் மேலே அக்கறை, இப்படிலாம் பேசினவர் தான் எடப்பாடி. அப்போ எப்படி இங்கே வந்தார், என்ன நிர்பந்தம், அது முக்கியமானது, அது நம்ம பேசுகிறோம். அவருடைய பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து ஈடிட்ட மாட்டியிருக்கு. அவர் சாலை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோதே 4000 கோடி ஊழல்னு சொல்றாங்க. அதை வந்து அவருடைய சம்பந்தி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ஃபைல் இன்னைக்கு ஈடிட்ட இருக்கு. அவருடைய மகன் வந்து பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. இன்னைக்கு கூட்டணி வரலைன்னா எடப்பாடியுடைய சம்பந்தியும் எடப்பாடியுடைய மகனும் ஈடியால் கைது செய்யப்படுவார்கள் என்கிற பேச்சை கட்சிகள் ஆளுங்கட்சியெல்லாம் பேசினாங்க. இது கட்சி சாப்பாடு பெருசா சங்கம் பெருசானா சாப்பாடு தான் பெருசு அப்படின்னு தான் ஒரு இடத்துல தான் எடப்பாடி இருக்காரு. கட்சி பெருசா சொந்த பந்தம் பெருசா, இன்னைக்கு தமிழகத்தை காப்பாற்றுவோன்னு ஒரு பயணம் போற மாதிரி எனக்கு தெரியல, சொந்த பந்தத்தை காப்பாற்ற போற மாதிரி இருக்கு. ஏன்னா அது போனார், அவருக்கு நிர்பந்தம், நம்ம அவரை ஒன்றும் சொல்ல முடியாது, நிர்பந்தம். ஆனா இருக்கிறவங்களை அரவணைக்கணும்ல. இன்னைக்கு தினகரன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பார்த்துருப்பீங்க. தினகரன் வந்து தினகரனை ஏன் இப்போ இவங்க பாருங்க, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேரையும் கட்சியில் சேர்ப்பதில் எடப்பாடிக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த விருப்பமும் இல்லை. ஏன்னா
தினகரனும் சசிகலாவும் நெருங்கிய சொந்தம். ஆமா. ஓபிஎஸ் வந்து சசிகலாவால் கொண்டு வரப்பட்ட ஒருத்தர் தான், அவரும் தேனி தான். இப்ப இது இவங்க 3 பேருமே யாரு? ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள், தென்னகத்தை சார்ந்தவர்கள். இப்ப இந்த பகுதி தான் வந்து ஒரு காலத்துல அதிமுகவை டாமினேட் பண்ணிட்டு இருந்த போது. சசிகலா ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, அதை வந்து தேவர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அதை கவுண்டர் கட்சின்னு சொல்றாங்க, கொங்கு பெல்ட்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அது வந்து தேவர் கம்யூனிட்டி கட்சி தான். உத்தம இப்போ நீங்க தென்னகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் செஞ்சு கொடுத்தார் ஜெயலலிதா. அந்த தங்க கவசத்தை பாதுகாப்பாக வைத்திருந்து ஒவ்வொரு குருபூஜைக்கும் கொண்டு போறது ஓபிஎஸ் தான், ஓ பன்னீர்செல்வம் தான். ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அந்த சமூக மக்களே ஜெயலலிதா மேல ஒரு மிக நன்றியோட இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த சமூகம் வந்து ஜெயலலிதாவை அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது. சமீபத்துல இபிஎஸ் வந்து அந்த குருபூஜைக்கு போறாரு, அங்க கத்துறாங்க துரோகி, எடப்பாடி துரோகி அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அங்க வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸும் கட்சியில் இணைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் விரும்புது. ஏன்னா ஈவன் பாஜகவே ஒன்றுபட்ட அதிமுக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க எதுக்கு அப்படி நினைக்கிறாங்க? வாக்குதான். நீங்க 2024 தேர்தலுடைய ரிசல்ட்டை பார்த்தா தெரியும். தென்னகத்தில் இருக்கின்ற 10 பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுக 3வது இடம், வாக்கு விழுகல. ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போட்டிட்டார்ல, பலாப்பழ சின்னத்துல போட்டிட்டார், ஒரு சுயேட்சையா பாஜக ஆதரவா போட்டிட்டார். அவர் தான் 2வது இடம் வாங்கினாரு. அதிமுக டெபாசிட்டே போச்சு, கிட்டத்தட்ட ராம் தமிழர் கட்சியோட சமமா வாக்கு வாங்கினாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தினகரன் 2021 தினகரன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. என்னன்னா, அங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியில வந்து நிறைய நம்பிக்கை துரோகங்கள் வந்து தலைவிரிச்சு ஆடுதுன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. என்ன மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள்? ராஜ்யசபா சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைவிட்டு விட்டதாக சொல்றாங்க. என்ன உண்மையிலேயே நம்பிக்கை துரோகம் அவ்வளவு இருக்கா? ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதிமுகவில் உச்சபட்சமாக இருப்பது நம்பிக்கை துரோகங்கள் தான். நீங்க ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்க, யார்கிட்ட வந்து கட்சி இருந்தது? சசிகலாட்ட தான் இருந்தது. சசிகலா அம்மையார் தான் முதலமைச்சராக ஆகிவிடுவார் என்று பேச்சு வந்தது. எது மாறிச்சு? 4 வருஷம் ஜெயில போட்டாங்க, உள்ள போனாரு. யார்கிட்ட கட்சியை கொடுத்துட்டு போனாரு? இபிஎஸ்ட்டு கொடுத்துட்டு போனாரு, நம்பிக்கையா பார்த்துக்கேன்னு. அதை என்ன நடந்ததெல்லாம் நம்ம வந்து கூவத்தூர் நடந்ததுங்கிறது அது ஒரு பக்கம், அதுக்குள்ள நம்ம போகவே வேண்டாம். அதை பேசினா நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும், பேசல. அப்போ ஒரு நம்பிக்கையா வந்து இபிஎஸ்ட்ட கட்சியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நியாயப்படி பார்த்தா நான் 4 வருஷம் திரும்பி வரும்போது இவர் யார்கிட்ட கட்சியை ஒப்படைச்சிருக்கணும்? சசிகலாட்ட ஒப்படைச்சிருக்கணும். அது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகமா? மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ட கொடுத்தது வந்து ஏற்கனவே சசிகலாவோடு அப்போ முரண்பட்டார், அதனால தான் தர்மயுத்தம் நடந்தது. ஆனால் அது வந்து ஒரு அதிமுகவை பிளவை நோக்கி கொண்டு போச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமமுகன்னு தினகரன் ஆரம்பிச்சார், அதுவும் அதிமுகவை பிளவை நோக்கி கொண்டு போச்சு. இப்படி அதிமுகவுக்குள்ள எத்தனை துரோகங்கள், எப்படி பிரிஞ்சாங்க? அப்ப அதை பிரிஞ்சு ஜெயலலிதாவோடு கூட இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு பிளவுபட்டு நிக்கிறாங்க. அப்ப அது இன்னைக்கு எப்படி போய் நிக்குது? இந்த பிளவுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த பிளவுகள் வந்துட்டு திமுகவுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிரும். கண்டிப்பா சாதகம். இதுல இன்னொரு விஷயம், விஜய் அவர்களுடைய கட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா திமுக ஜெயிப்பதற்கான வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி திமுகவிலே பேசுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, இப்போ 2-3 விஷயத்தை பார்வை நான் பார்க்குறேன். 2-3 பார்வை. இதை வந்து ஒரு பொதுப்படையா ஒரு அரசியல் ஒரு விமர்சகரா ஒரு பார்வை பார்க்குறேன். இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக பாஜக ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காரு, ஒரு பக்கம் நாம் தமிழர் இருக்காரு, இப்போ அமமுக தனியா போயிட்டாங்க, ஓபிஎஸ் தனியா இருக்காரு. இவர்கள் எல்லோருமே அடிப்படையில் திமுக எதிர்ப்பு தான் இருக்காங்களா? அப்ப திமுக விரும்பாதவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? இது பிரியும் ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அது பெரிய லாபம். ஏன்னா ஒரு 10 பேர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு இடத்துல ஓட்டு போடாம இங்க ஒரு 3 பேர், அங்க ஒரு 3 பேர், இங்க ஒரு 4 பேர் போட்டாங்கன்னா அது திமுகவுக்கு லாபம். இரண்டாவது, அதிமுக வந்து அதாவது அழிவுபடாமல், அதிமுக வந்து அழியாமல், செல்வாக்கு குறையாமல் 2ஆம் இடத்தில் இன்னொரு கட்சி வந்து இடம் பிடிக்க முடியாது. நீங்க இந்த அரசியலை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பாஜக வேணா அதிமுகவோட கூட்டணியில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய நோக்கம் 2026 ஆட்சியை பிடிப்பதா? நிச்சயமா கிடையாதுன்னு நான் சொல்றேன். 2026 நீங்க எழுதி வச்சுக்கோங்க,
திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் இப்ப திமுகவை அவர்கள் டச்சே பண்ணல. யார் 2ஆம் இடத்துக்கு போவது? 2031 யார் திமுகவோடு 2ஆம் இடத்துக்கு, அந்த திமுக வர்சஸ் அந்த இடத்துக்கு, அதுதான் இப்ப இன்னைக்கு நிகழ்வு. பாஜகவோட முக்கியமான ஒரு அந்த டிப்ளமசி, அதாவது ஒரு ராஜதந்திரம் என்ன நான் பாக்குறேன்னா, 2ஆம் இடத்தில் பாஜகவை கொண்டு வரணும். அவங்க அடிப்படையான நோக்கம் தான். இப்ப தமிழ்ல இந்தியால இதுதாங்க. நீங்க அவங்க தலைவர்களே பேசிட்டாங்க. மதுரையில் சீனிவாசன் பட்டவர்த்தனமா இதை பேசினார். நான் இதை சொல்றதுன்னு பெரிய ரகசியம் சொல்லலை. மாநில துணைத் தலைவராக இருக்காரு, அவரே பட்டவர்த்தனமா உடைச்சு பேசினாரு. 2031 திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நேரடி போட்டி, அதுக்கு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் அதிமுகவை அழிக்காம அந்த இடத்துக்கு வர முடியாது, அதிமுகவை சுருக்காம அந்த இடத்துக்கு வர முடியாது. அப்ப 2031 பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அவங்க தலைமையில் வரணும்னா அதிமுக சின்ன கட்சியா போகணும். ஒரு கோட்டை அழிக்காம சின்னதாக்கணும், நம்ம பெரிய கோடு போடணும். இப்ப என்ன பண்றாங்க? அதிமுகவுடைய பலத்தை குறைக்கிறாங்க. இதை நான் சொன்னா என்ன நினைப்பாங்கன்னா, என்னப்பா கூட்டணி கட்சிகள் இருந்து இப்படி பண்ணுவாங்களா? அவங்க அதுதான் பண்றாங்க. அது அதிமுகவுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. தெரியாம இருக்குமா சார்? எல்லாமே தெரிஞ்சுதான். ஏற்கனவே சொல்லிட்டேன், சோறு முக்கியமா சங்கம் முக்கியமான சோறு தான் முக்கியம். இப்ப இன்னைக்கு அந்த ஒரு நிலைமை தான். அப்போ அதிமுகவுடைய பலவீனம் ஆகணும். இப்ப பாருங்களேன், 40 விழுக்காடு 47 விழுக்காடு 50 விழுக்காடுக்கு மேல் வாங்கிய கட்சி அதிமுக ஜெயலலிதா காலத்துல. இன்னைக்கு 2024 20 விழுக்காடுக்கு வந்துட்டாங்க. அது இன்னும் குறையணும்னு நினைக்கிறாங்க. அது ஜெயிக்கணுமோ தோக்குதோ இல்லையோ, அதிமுக சுருங்கணும். இதுல எனக்கு என்னன்னா, திமுகவினுடைய செயல்பாடுகள் ஏதாவது இருக்குமா? அந்த கூட்டணியை உடைக்கணும், கட்சியை திமுக வேடிக்கை பாக்குறாங்க. திமுக வேடிக்கை பாக்குறாங்க. நீங்க எதுக்குங்க போய் ஹெல்ப் பண்ணணும்? அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு திமுகவுக்கு நல்லா தெரியுதுங்க. அங்க அதிமுகவை போட்டு அடிக்கிறாங்க. இதைத்தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் 2-3 மேடையில் பேசினாரு. தயவு செய்து எடப்பாடி அவர்கள் உணரணும், அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்தால் தான் நல்லது. அதை பேசுனதுக்கு இங்க உங்க ஒன்றும் வாய மூடிட்டு இருங்க, வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் பேசினதான் அவர் பேசினாரு. ஏன்னா அவங்க நிலைமை பாருங்க. நீங்க அமமுகவை ஏன் பிரிக்கிறாங்க? வெளியே வந்துட்டாரு. ஓபிஎஸ் பிரதமர் நினைச்சா சந்திச்சிருக்கலாம், அதை ஓபிஎஸ் வெளியே எடுத்துறாங்க. ஓபிஎஸும் அமமுகவுடைய தினகரனுக்குமான அந்த வாக்குகள் எப்படி அதிமுகவுக்கு போகும்? அது பிளவுபடும். அது பிளவுபட்டா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். யாருக்கு தோல்வி? அதிமுக கூட்டணிக்கு தோல்வி. ரைட்டு. இப்ப விஜயோட ஃபேக்டர் பாருங்க. விஜய்க்கு எவ்வளவு வாக்குன்னு தெரியாது. ஆனால் இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள், விஜய்க்கு 18 இருந்து 20 வயது உள்ள இளைஞர்கள் நிச்சயமா எழுச்சியோடு தான் இருக்காங்க. அந்த இது நான் பார்க்க தான் செய்யறேன். நீங்க 2 மாநாடு நடந்தது. அது என்னதான் நம்ம அதை விமர்சனம் வைத்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு விஜயோட ஈர்ப்பு அந்த இளைஞர்களிடம் இருக்கு. அது மாற்றுக்கிறது இல்லை. அந்த ஈர்ப்பு எப்படி வாக்கா மாறப்போகுது? அது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட இன்னைக்கு இளைய வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு 15 லட்சம் வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகள் பெரும்பான்மை விஜய்க்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பெண்களுடைய வாக்கு என்ன அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்கு. அப்ப இந்த வாக்குகள் ஒரு பக்கம். இன்னொன்னு, அதிமுகவுடைய வாக்குகள் உடைந்தால் விஜய்க்கு போகுமா? இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம திருப்பி சொல்றோம், விஜய்க்கு 10 இருந்து 15 விழுக்காடு இந்த தேர்தலில் வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சக்தியாக வளர்கிறார் அப்படிங்கிறது நம்ம அதை மறுக்கலாம் முடியாது. அதன் மூலமாக யாருக்கு நஷ்டம்? திமுகவுக்கு நஷ்டம் இல்லை, அதிமுகவுக்கு நஷ்டம். இதுல திமுகவோட கூட்டணியிலே பாத்தீங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுமே சரி, கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே சரி, ஒரு சில உரசல்கள்ல தான் இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு மனக்குமுறல்களோ இல்ல ஒரு கருத்து வேறுபாடோ திமுக கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய மேடைகள்ல அவங்க பேசும்போதே பேச்சிலேயே தெரிஞ்சிருக்கு. இதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, திருமாவளவன் எடுத்துக்கோங்க. விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் கூட கூட்டணி அமைப்பதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சில விஷயங்கள் வெளியே வருது. ராகுல் காந்தியோட நான் விஜய் நெருக்கமா இருக்கேன், ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர்னு விஜய் சொல்றாரு. பிடித்த தலைவர் அப்படின்றது ராகுல் காந்தியை போய் சந்தித்தாரு ஆரம்பத்துல. அது ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, அவர் பட்டவர்த்தனமாக பாஜகவை எதிர்க்கிறார். திமுகவை என்னுடைய அரசியல் எதிரின்னு சொன்னா கூட காங்கிரஸை இது வரைக்கும் ஒரு பெரிய அளவுல விமர்சிச்சதே இல்லை. நீங்க பார்த்தா தெரியும். விஜய் இது வரைக்கும் காங்கிரஸை விமர்சித்திருக்காரா? கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு கட்சி, பல்வேறு விஷயங்களில் ஈவன் இப்ப சீமான் ஈழத்தமிழர்கள் சேர்த்து காங்கிரஸை போட்டு பொழந்தெடுக்கிறாரு. அதில் கூட விஜய் காங்கிரஸை விமர்சிக்கல. காமராஜரை அவர் தன்னுடைய குறியீடாக கொண்டு வைத்திருக்கிறார். காமராஜர் யார்? எங்கிருந்து வந்தவர்?
காங்கிரஸ்லேருந்து வந்தவர். ஸோ அதை குறியீடாக கொண்டிருக்கிறார். அப்போ காங்கிரஸை அவர் விமர்சிக்கவே இல்லை. அது நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதை வைத்து தான் இன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமைந்தால், விசிகா போன்ற கட்சிகள் வந்தால், அதிமுக அழிந்து போனால் ஒரு மிகப்பெரிய திமுகவுக்கு மாற்றாக இருக்குங்கிற அந்த பேச்சு வர்றது காரணம் அதுதான். அது நம்ம வந்து அரசியலில் எதையுமே நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. அது அந்த காலகட்டத்தில் நடக்கலாம். இது எப்போ வந்து இது ஒரு முடிவுக்கு வரணும், இப்போ வராது. 2026 விஜய் எத்தனை வாக்குகள் வாங்குகிறார், ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அன்பிரிடிக்டபிள் ஓட் பேங்க் தான் விஜயோட பேங்க். இது அவர் எவ்வளவு ஓட் வாங்குறாரு அதை வச்சு தான் இந்த கட்சியில் முடிவு பண்ணி. ஏன் பயப்படுறாங்கன்னா, இப்போ நீங்க கேட்கலாம், இதே இப்பவே வந்தா என்ன, இப்போ விஜய், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா இவையெல்லாம் ஒரு அணியில் இருந்தால், மூன்றாவது அணி அமைத்தால், அப்போ ஒரு பெரிய அளவில் அதிமுகவோட பெரிய சக்தியாக வருமே அப்படின்னு. அது ஏன் பயப்படுறாங்கன்னா, 2014 விஜயகாந்த் இதே மாதிரி முன்னிறுத்தி ஒரு கூட்டணி வச்சாங்க. மக்கள் நல கூட்டணி வச்சாங்களா? விஜயகாந்த் தான் முதலமைச்சர். கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை எல்லாரும் போய் நின்று பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? 5 விழுக்காடு வாக்கு தான், இருக்கிற ஓட்டும் போயிடுச்சு. விஜயகாந்த் சொல்ல போனா 2011 எதிர்கட்சி தலைவர், 29 எம்எல்ஏ, ஜெயலலிதாவை வந்து நாக்க துருத்தி சண்டை போட்டு தான் வெளியே வந்தாரு. ஆனா அவரை முன்னிறுத்தினாங்க. அப்போ இதே பிரச்சனை திமுகவோட விசிகாவுக்கு இருந்தது. இதே பிரச்சனை தமிழகத்துக்கு செட் ஆகல. இல்ல, அதுக்கு ஒரு பரிச்சாக்கமா நடத்தினாங்கல்ல. ஏற்கனவே ஒண்ணு நடந்தது, அது வந்து மக்கள் ஏத்துக்கலையே. ஆனா விஜய் கூட போன விஜயோட தலைமையில தான் கூட்டணி அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு. திருப்பி சொல்றேன், இப்ப விஜயகாந்த், நீங்க விஜயகாந்த் அவர்கள் 2006 மாநாடு போட்டாங்க மதுரையில. 25 லட்சம் பேர் வந்ததா பிரேமலதா சொல்றாங்க. அது அவங்களுடைய கணக்கு. குறைந்தபட்சம் இதே மாதிரி 2-3 லட்சம் வந்திருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் வந்திருக்கும். விஜயகாந்துமே மக்கள் மத்தியில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தான். அவரை வந்து நீங்க சினிமா நடிகராக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் இறங்கி வந்தவர் தான். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் விஜய்க்கு அந்த கிரேஸ் கிடைச்சிருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஆனால் இந்த 3ஆம் அணி அமைப்பதற்கு தயக்கம் வருவதற்கு காரணம் இந்த ஒரு ஃபேக்டர் ஒண்ணு. இரண்டாவது, எந்த மாதிரியான மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க வாங்குகின்ற வாக்குகள் தான் முடிவு பண்ணும். இப்ப நீங்க 20% வாங்கிட்டாரு விஜய்னு வைங்களேன், அப்போ ஒரு கட்சிகளுக்கு ஒரு சபலம் ஏற்படும். ஆஹா, அப்ப நம்ம அடுத்து பாராளுமன்றத்துல சேரலான்னு. இப்ப எவ்வளவு வாங்குறான்னு பார்க்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சீமான் ஒரு பயத்தோட இருக்கிறார், நம்ம வாங்குற 8 விழுக்காடு போயிடுமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் அப்படித்தான் ப்ரெடிக்ட் பண்றேன். நாம் தமிழர் கட்சியில் பாதி வாக்குகள் விஜய்க்கு போகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இளைஞருடைய ஈர்ப்பு வந்து இன்னைக்கு தேவை. இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்கு வந்து அதிமுக திமுக மேல ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 3ஆவதா ஒரு ஈர்ப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப அதனால அந்த இது விஜய் மேல இருக்கு. விஜய் பார்த்து போய் விழுகிறாங்க, உயிரை பணைய வச்சுட்டு போய் ஏறுறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியா நீங்க உள்ள வரணும். வெறுமனே உங்க மேல ஈர்ப்புல வந்து நான் விழுகக்கூடாது. அந்த கருத்தியல் ரீதியா வந்து நீங்க பலப்படணும். அதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை முடிவை பொறுத்து தான் இந்த கட்சிகள் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களே ஒழிய இப்போ போய் வந்து ஏற்கனவே கை சுட்டுக்கிட்ட மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகவை இந்த கட்சிகள் பலமா எதிர்க்கிறாங்க. இப்ப விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், சொல்லவே வேணாம் காங்கிரஸா இருக்கட்டும், பிற சிறுபான்மை கட்சிகள் எல்லாமே பாஜகவை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆல்டர்னேட்டிவ் திமுக மட்டும்தான். சேஃபா இருக்காங்க 2017 இருந்து. அதனால இந்த தேர்தலில் எந்த முடிவையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. இது இப்படிதான் தொடரும். இங்க பிரச்சனையே வந்து அதிமுக இப்படியே இருக்குமா இல்ல இன்னும் சுருங்குமா, அதுதான். சுருங்குனா அதாவது இப்போ பாஜகவுக்கு ரெண்டுமே நல்லது தாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு மக்கள் வாக்குகளை போட்டு நிறைய வாங்கிட்டாங்கன்னா நாங்க தான் காரணம், பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். சுருங்கிருச்சுன்னா இந்த பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இனிமே எங்க தலைமைக்கு வாங்க, இனிமே எங்க தலைமையில வந்து நம்ம போட்டிடுவோம், நீங்க ஒண்ணு வேஸ்ட் தான், அதிமுகங்கிறது ஒரு சின்ன கட்சியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் செய்யலாம். பாஜக பொறுத்தவரை அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப இங்க ப்ராப்ளமே வந்து எடப்பாடி தான். அவர் வந்து இந்த 3 பேரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம அதிமுக வந்து பலமா இருக்கணும்னு நினைத்தார் என்றால் தப்பிச்சாரு. இவங்களை விட்டு விலகினார்னா கஷ்டம். ஒரே ஒரு உதாரணம், 2021 கோயில்பட்டியில சட்டமன்ற தேர்தல் நடத்தல, 2020 தமிழ்நாட்டில் கோயில்பட்டியில இதே தினகரன் வந்து போட்டியிடுறார். நல்லா நான் சொல்றது கவனிங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில்
தினகரன் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுறார், சட்டமன்ற தொகுதியில். அது திமுக சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர். இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு? 58,000 வாக்குகள் கடம்பூர் ராஜு வாங்கினார். கம்யூனிஸ்ட் கட்சி 30,000 வாக்குகள் தான். தினகரன் 56,000 வாக்குகள் வாங்கினார். அப்போ அவருக்கான செல்வாக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதை தினகரன் வெளியே போறார் என்றால் இன்னும் அதிமுகவுக்கு பின்னடைவு தான். அதுதான் எடப்பாடி. இன்னொரு விஷயமும் பார்க்கணும். என்னோட கேள்வியோட இறுதி கேள்வியா கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்குமே கட்சிக்குமே நடுவில் நிறைய உட்கட்சி மோதல்கள், பாஜகவிலே நிறைய உட்கட்சி மோதல்கள் இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் மீட்டிங்ல கூட அண்ணாமலை அவர்கள் டெல்லியில கலந்துக்கல அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள், பாஜகவிலே கூட டேர்ம் சரியில்லையோ? இல்லைங்க, அது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான பிரச்சனை அது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு பேக்கரி ஓனர் கேட்டார்ல, பன்னுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க, பன்னுக்கு மேல வச்ச கிரீமுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்கன்னு போட்டீங்களா? அதை அண்ணாமலை அவர்கள் ஆமா அவர் சொன்னது சரிதான், அதை கண்டிப்பா பாஜக அதை மாத்தணும் அப்படின்னு அவருக்கு ஆதரவா ட்வீட் போட்டார்ல, அப்பவே புகஞ்சது. அது அப்ப நிர்மலா சீதாராமன் அது எப்படி நம்ம கட்சியை எதிர்த்து ஒருத்தர் பேசிட்டாரு, இவர் எப்படி ஆதரவு கொடுக்குறாருன்னு ஒரு பிரச்சனைலாம் வந்தது. இதற்கிடையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள், நீங்க அண்ணாமலையை மாத்தினாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம், குறைஞ்சபட்சம் நீங்க ஆட்டோல இருக்கின்ற அந்த கண்ணாடியாவது திரி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இதை ஏத்துக்கிட்டாங்க. என்னப்பா அவர் என்னப்பா கேட்டாரு, தலைவரை தானப்பா மாத்த சொன்னாரு, பின்னாடி பாத்துக்குவோம், மாத்தி தான் நெய்னாரை கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படி இங்க இப்ப நடக்கலையே. இன்னைக்கு மதுரையில் நடந்த முருகர் மாநாட்டில் அண்ணாமலை பேரை சொல்லும் போதெல்லாம் தனியாக ஒரு கூட்டம் கைதடிச்சு இதை கவனிச்சாங்க. நெய்னாரை சொல்லும் போது அமைதியாக இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கிளாஷ், இன்னைக்கு ஒரு பிளவு இருக்கிறது. ரெண்டாவது, பாஜகவுடைய அரசியலே வார் ரூம் அரசியல் தான். அண்ணாமலைக்குன்னு ஒரு வார் ரூம் இருக்கு, அது நம்ம பட்டாத்திரமா பார்க்குறோம். வார் ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹானி டிராப்ஸ் இருக்கும், பல்வேறு நபர்களை பற்றி எல்லாமே இருக்கும். அது இன்னைக்கு தனியாக நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு ஏற்கனவே பல்வேறு பாஜக தலைவர்கள் மேல மோசமான குற்றச்சாட்டை வைத்து வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு காலி பண்ணாங்க. ராகவன் அவர்களை காலி பண்ணதே இதுதான். இன்னைக்கு அவரெல்லாம் இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுடைய அணியில இருக்காரு. கேடி ராகவன் நீங்க உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு பொறுப்புல இருக்காரு. அவரும் நிர்மலா சீதாராமன்லாம் நெருக்கம், சமூக ரீதியாகவும் நெருக்கமானவர்கள் தான். இப்போ அவரை அந்த சமூகத்தையே காலி பண்ணா இருக்கிற கோபம் அவர்களுக்கு இருக்குதான் நான் பாக்குறேன். இன்னைக்கும் பாஜகல ஒரு காலத்துல பாஜகனா குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்கிறத அண்ணாமலை உடைச்சாரு, அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாரு. அதுதான் அப்பதான் தமிழ்நாட்டில் வளர முடியும்னு அவர் ஒரு கான்செப்ட் எடுத்தாரு. ஆனா அவர் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காரு, அது வேற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நயினார் நாகேந்திரனோட அவர் ஒத்து போகல. நம்ம இருக்கும்போது பாஜக வளர்ச்சி நயினார் நாகேந்திரன் அடைந்து விட்டால் என்ன ஆகுறது, இந்த ஈகோ கிளாஷ் இருக்கு. இது இன்னைக்கு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி நயினார் நாகேந்திரனே சொல்றாரு, நம்ம இனிமே யாரையும் விமர்சிக்க வேண்டாம், தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இது ஒரு பெரிய புகைச்சல். இப்ப அமித்ஷா அவர்களை பாஜக தலைவர்கள்லாம் போய் சந்திச்சாங்கல்ல இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி, ஏன் அண்ணாமலை போகல? அதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்றாரு. கல்யாணத்துக்கு போயிட்டேன், இதுக்கு போயிட்டேன், ஆனா போயிருக்கணும். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் சென்னையில கூட்டின கூட்டத்துக்கு இவர் போகல. அப்ப இது ஒரு ஈகோ கிளாஷ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே திமுக சாதகம் தான், மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு அதிமுக பாஜக ஜெல் ஆகல, பாஜகவுக்குள் ஏகப்பட்ட குளறுபடி அந்த இது இருக்கு, அதிமுகவுக்குள் இப்படி குளறுபடி இருக்கு. இதெல்லாம் சில மாதங்களுக்குள் சரி பண்ண முடியுமாங்கிறது தான் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு முன்னாடி இருக்கின்ற பெரிய சேலஞ்சு. இதை சரி பண்ணாதான் அவர்கள். ஆனா இப்படி இல்லாம இருந்தா நீங்க திமுக அப்படியே கூலா வெற்றி பெற்றுருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் தனியா அவர் பாட்டுக்கு அவர் வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடுவாரு. இது யார் இந்த விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் யாருக்கு பாதிப்பு என்கிறதெல்லாம் தேர்தல் முடிவு வந்தப்பறம் தெரியும். இது இந்த களம் தான் இன்னைக்கு இப்போ இருக்கு. இது எடப்பாடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது எப்படி கொண்டுட்டு போக போறாங்க அப்படிங்கிறது தான் வருகின்ற நாட்களில் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி நன்றி நன்றி.